அரசியல் சூழலுக்கு ஏற்ப கூட்டணி மாறும் எனவும் திமுகவை வீழ்த்துவதே அதிமுகவின் ஒற்றை இலக்கு எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சருடனான சந்திப்புக்கு பின் டெல்லியிலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு திரும்பினார். இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப் போவதாக தெரிவித்தார். மேலும் அரசியல் சூழலுக்கு ஏற்றவாறு கூட்டணியில் மாற்றம் இருக்கும் எனவும் அவர் கூறினார். டெல்லி சென்றவுடன் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற கட்சி அலுவலகம் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறக்கப்படுது. அதை போய் நேராக நான் பார்வையிட்டு பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்தில் நானும் என்னோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களும் சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறித்து அவரிடத்தில் மனு மூலமாக கோரிக்கை மனு மூலமாக அளித்தோம். அந்த கோரிக்கை மனு என்ன என்பதை காலையிலேயே அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் சென்னைக்கு வருகின்ற பொழுது டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமாக தெரிவிக்கின்றேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி நீங்க தெரிவிச்சிருந்தீங்க. அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கீங்களா? அதாவதுங்க, கூட்டணி தான் நான் ஏற்கனவே சொல்லுவேன், பல முறை சொல்லுவேன். எந்த கட்சியாவது நிலையா இருந்திருக்கு உண்டா? இப்ப திமுக இருக்கிற கட்சியெல்லாம் நிலையா இருக்குதா? இருக்க போகுதா? சொல்ல முடியாதுங்க. இது அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றங்கள் இருக்கும். அது இப்ப எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற பொழுது 2019 தேர்தல் எந்த நேரத்தில் நாங்க கூட்டணி அறிவிச்சோம்? அதாவது பிப்ரவரி மாசம் தான் அறிவிச்சோம். 2021 சட்டமன்ற தேர்தல் அப்ப எப்ப அறிவிச்சோம்? 2000. இப்படி தேர்தல் வருகின்ற பொழுதுதான் கூட்டணி கட்சி குறித்து ஒத்த கருத்துடைய கட்சியோட பேசி முடிவு செய்யப்படும். இப்ப கூட்டணி இருக்குதா இல்லையான்னு கேட்டா நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? அமித்ஷா ஒரு பதிவு போட்டிருந்தாரு, தமிழகத்தில் கண்டிப்பா என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க. ஏங்க அவர் அமைக்க சொன்ன நாங்க என்ன? அதாவது ஒரு கட்சி ஒரு ஸ்டாலின் ஒரு பதில் சொன்னார் தம்பி, அதுக்கு நாங்க அவர் கூட்டணி கட்சி எல்லாம் நாங்க ஒரே ஒத்த கொள்கையுடைய கட்சிங்கிறாங்க, அதில் நாங்க போய் தலையிட்டு பேசணும். அது அவருடைய கட்சியோட விருப்பம், புரியுதுங்களா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைக்கின்ற பொழுது அனைத்து செயலாளர்களும் செய்தியாளர்களையும் பத்திரிகையாளர் அழைத்து தெரிவிக்கப்படும். நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுக்கு ஒரே குறிக்கோள். அந்த அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திருப்பி நான் சொல்லிட்டேன், புரியுதுங்களா? மக்கள் வராத திமுக ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும், அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து முயற்சியும் எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.